சுவாமி எப்படியப்பா கொண்டாடிய மட்டும் சரியா போச்சா? ஆண்டவனே தங்கள் திருவடி பொற்பாத கமலங்களுக்கு மல்லிகை முல்லிகை இருவாச்சி கோந்து மந்தாரம் என்று சொல்லக்கூடிய பல ஜாதி மலர்கள்லாம் பறித்து வந்து உன் திருவடி கமலங்களுக்கு இந்த தாமர பத்தினியாகப்பட்டவள் நான் வந்தனம் செய்தேன். என் தம்பிமார் கொடுமைனால அதாவது தங்கமலா நாட்டை விட்டு இருங்க. என்னடி சக்கார்த்தி அங்க சத்தம்? ஏப்பா உனக்கு என்னப்பா சண்டை ஆயாக்கிட்ட? நாங்க தான் வயசான காலத்துல ஏதோ அப்படி உழப்பிச்சுட்டு இருக்கிறோம்னா உனக்கு என்ன? கொஞ்ச நேரம் குஞ்சு அமுத்தி வச்சுட்டு கம்முனு. வயசு ஆவலியா ஒண்ணா அது எனச்சோடு மனுஷன் நாங்க ஒரு வயசு அந்த கிளவணும். நானு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நாங்க ஒரு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இன்னைக்குதான் பேசாத இருந்து இன்னைக்குதான் பேசுறாங்க. அதனால ஏனுங்க மாமா தேவி என் தம்பி மாறு வஞ்சகத்தினால இந்த தங்கமலை நாட்டை விட்டு வாழ்வதற்கு வழி தெரியாம தன்னந்தனியா இருக்கிறோம். இவங்க யாரும் உள்ள கொண்டு வந்து போட்டாங்க மாமா. எனக்கு ஏறிக்கிட்டே ஏண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு மேட்டை போட்டு விட்டுருக்காங்க. அதுல போய் எப்படி முன்னேறும்? சுவாமி ஆண்டவனே அதனால நம்ம வாழ்வதற்கு வழி தெரியல. எங்கேயாவது ஒரு தேசத்தை தேடி நம்ம வயிறு வளர்ப்பதுக்காக ஒரு கூலி வேலை செஞ்சாவது பிழைக்கணும் இல்லையா? அதனால ஏனென்றா இப்ப நம்ம தங்கமலை நாட்டுல தான் இருக்கிறோம். உங்க தம்பிமாரு மறுபடியும் உன் கண்ணுல பட்டுட்டாங்க. உன்னியவ எலும்பு விடுவாங்க. அதனால அவங்களோட நாம சமாளிக்க முடியாது. அதனால அந்த தங்கமலை நாட்டை விட்டு நம்ம அகில் நாடு போகலாம். வேற ஒரு தேசத்தை தேடி பிழைப்பதுக்கு வழி தேடி போலாமா? பெண்ணே வா. நல்லதானே வந்த கால கொடுமையாக்குது. எனக்கு என்னமோ கிறுக்கு கிறுக்குன்னு வருது. கிறுக்கு கிறுக்குன்னு கூட வருமா? என்ன பைத்தியமா? இல்லைங்க, அது என்னன்னு சொல்லுவாங்க. ஆமா கிறுகிறுன்னு வருதுன்னு சொல்லு. ஓ அது கிறுக்குன்னு வருதுன்னு சொல்லுவாங்களா? அது கூட எனக்கு சொல்ல தெரியலங்க. என்னாடி வவுத்து வழியா என்னாடி இப்படி? இல்லைங்க சுவாமி, இந்த தங்கமலை நாட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்து விட்டோம். ஆனா இனிமேல் பட்டு என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நான் எங்கேயோ உக்காந்து இருக்கிறேன். எனக்கு பசின்னா எனக்கு அப்படியே கண்கள் எல்லாம் இருண்டு போகுதுங்க. சரி மனுஷா இங்க பாருங்க, இனிமேல் பட்டு என்னால நடக்க முடியாது. எனக்கு பசின்னா எனக்கு காது அடைக்கிறது. அதனால நான் இங்கே உக்காந்து இருக்கிறேன். அதோ அங்க தூரத்தில் பார்த்தால் ஒரு வெளிச்சம் ஒண்ணு தெரியுது பாரு. ஆமா, ஒரே கொஞ்சமா சின்ன வெளிச்சமா தெரியுது. அங்க ஒரு வெளிச்சம் தெரிகிறது. அங்க ஒரு வெளிச்சம்னு ஒண்ணு இருந்தா அங்க ஒரு வீடு இருக்கும். அங்க ஒரு வீடு இருக்குதுன்னா அங்க ஒரு ஊரே இருக்கும். அதனால நீ இங்க இருந்து என்ன பண்ற, அந்த லைட் வெளிச்சத்தை பாத்துக்கிட்டு போற. போய் பார்த்த உடனே அங்க யாராவது வேலை செய்யறவங்க இருப்பாங்க. அவங்க வந்து காலால சொன்னதை நீ கையால செஞ்சுட்டு, இல்லன்னா நீ அவன் கையால சொல்றத நீ காலால செஞ்சுட்டு அப்படியே கப்பாலமா ஏத்தி விடுவாங்க. என்ன மாமா இப்படி பேசுறீங்க? இல்ல அவங்க கையில சொல்ற வேலையை நாம போய் கால்ல செய்ய முடியுமா? காலால சொல்ற வேலையை கூட கையில செய்யலாம். அப்படி சொல்லணுமா? எனக்கு என்ன மாமா தெரியும்? நீ எல்லாத்தையுமே வேட்டு விட்டுறாளு தெரியாது. சித்தாப்பா என்ன பாடி பண்ணாத சித்தாப்பா. ஆனால் கண்ணே, நீ அங்கே சென்று ஒரு நாமளா காரால வம்சத்துக்கு சேர்ந்தவங்க. எங்க மாமா வந்து என்னைக்கு உழைச்சு தான் திங்குறாளு. சொந்த சித்தப்பன போய் மாமங்கிற
அதுக்கு தான் சித்தப்பா நீ ஜோடி வேஷம் போடாதான் ஒரு கேவலப்படுது. சிலிண்டர் மட்டமா இருக்கு, இந்த சிலிண்டர் உயரமா இருக்குது. சரி, ஆனால் பெண்ணே நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நாமளும் காராள வம்சத்துக்கு சேர்ந்தவங்க, அதனால அவங்க யாசவத்தை கொடுக்கறாங்கன்னு சொல்லி எது நீ வாங்கிட்டு வர கூடாது. நீ ஒரு வேலை செஞ்சுட்டு தான் எனக்கு நீ 2 வாய் சோறு சாப்பிட்டு எனக்கு 1 வாய் சோறு எடுத்துட்டு வாங்க. நீ சொல்றது ஒண்ணுமே புரியல. நான் என்ன வாயிலே எடுத்துட்டு வர முடியும்? இல்லைங்க, 2 வாய் சாப்பாடுன்னு சொல்ல வந்தேன். நீ அவ்வளவு சாப்பிட்டு எனக்கு இவ்வளவு எடுத்துட்டு வாங்க. யானு கேளு. ஏயம்மா, நாம ஒரு பொம்மநாட்டிங்க பசி எடுத்துக்கிட்டா பாவாடை கூட இறுக்கி கட்டிக்கலாம். ஒரு ஆம்பளை பசி அடக்க முடியுமா? அதுக்கு தான் நீ அவ்வளவு சாப்பிட்டு எனக்கு இவ்வளவு எடுத்துட்டு வான்னு தான் தலையாட்டு ஒப்புற மாதிரி. நீ கொஞ்சமா ஆட்டுனா எப்படி தெரியும்? அதனால நீ உடனடியாக சென்று ஒரு வேலை செஞ்சு எனக்கு சோறு வாங்கிட்டு வா. தேவி, அதாவது இந்த வெளிச்சத்தை பார்த்தால் ஒரு பெரிய ஒரு நகரம் போல தெரிகின்றது. அந்த நகரத்திலேயே தேடி அந்த மன்னனாகிய யாரு இருந்தாலும் சரி, அந்த நாடாளு அரச மன்னன் இடத்துல ஒரு நாள் வேலை செய்து கொடுக்கக்கூடிய தன்மானத்தை நான் எடுத்துட்டு வந்து குடும்பத்தை காப்பாத்தலாம். நீ பதனமாக இரு தேவி. ஆகட்டும் சாமி, பத்திரமா போயிட்டு வா மாமா. அப்பனும் அவளுமே பண்ணிக்கிறதா தேவி? ஆனா பசி மயக்கத்தினால என்னால உடனே வர முடியாது. நான் அந்த புறமா நிக்கிறேன். அந்த நகரத்தை தேடி கூலி வேலையாவது செய்து அவருக்கு கொடுக்கறது தன்மானத்தையே கூலியா வாங்கிட்டு வந்து குடும்பத்தை காப்பாத்தலாம் என்று சொல்லி இருக்கிறார். சரி, அதனால அந்த அதாவது இங்க அந்த வெளிச்சம் தெரியுது இல்லையா, அந்த ஊரினுடைய அரசு யாருன்னு தெரியல. உனக்கு தெரியுமா? ஏங்க அது உங்களுக்கு தெரியலையா? தெரியலையே. நான் சொல்றேன், நான் எல்லா பக்கமும் வாங்கி தின்னுட்டு எனக்கு தெரியாதா? அங்க தூரத்துல ஒரு நாடு இருக்குது பாரு, அதுதான் சோழ நாடு. சோழ நாடா? சோழ நாட்டுல வந்து சோழராஜ மன்ன நாட்டுல வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அன்பா, நான் காதார கேட்டிருக்கிறேன், இந்த சோழ நாடு மட்டும் உத்தமுள்ள நாடா? ஏழைகள் எல்லாம் தாழ்வில்லாத தேசமே இந்த சோழ நாடுன்னு இருப்பாங்க. அப்பேற்பட்ட புண்ணியவர்கள் வாழக்கூடிய தேசமா இந்த தேசம். புறப்படுகிறேன். இந்த நாட்டை ஆண்டு வரக்கூடிய மன்னரான் நீங்க. நான் ஐயா சோழ நாட்டு மன்னன். உங்களுடைய பாதங்களுக்கு அனோடி வந்தனமே. ஆகட்டும் ஐயா. வந்திருப்பது யார் ஐயா? இந்த பூமியை உழுவதற்காக பூமி பாலராக பிறந்து வெள்ளாடுற வம்சத்திலேயே பிறந்த கவுண்டமாறன் நாங்க. என் தம்பிமாரு 11 பேரு. நாங்க ஆண்டு வந்த நாடு தங்கமலை நாடு. அதாவது இந்த மண்ணுக்காக பிராமப்பட்டு என்னையே அடியான அடியடித்து துன்பப்பட்டு அந்த நாடியே வேண்டாம் என்று விட்டு வெளியேறி வந்தோம். அதனால அருகாமல் நான் வந்து கொண்டு இருக்க வேலையில உங்க நாடாகப்பட்டது என் கண்ணுக்கு தென்பட்டது. இந்த நாட்டிலே ஏதாவது வேலை இருக்குமோ அப்படின்னு வேலை தேடி வந்தேன் சுவாமி. இந்த பசிய போக்குறதுக்காக ஒரு வேலை செய்து அந்த பசிய போகல என்று மன்னர் இடத்தை தேடி வந்திருக்கிறார். ஆனால் ஐயா, இந்த வயதான பெரியவர் இந்த வயதான பெரியவர் ஒரு வேலை தேடி வந்திருக்கிறாய். ஆனால் ஐயா, எனக்கோ இருப்பது 96 கிராமங்கள். இந்த 96 கிராமத்துக்கும் ஆயிரக்கணக்கான மன்னர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 1000 பேர் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆமா ஆமா. அதாவது இந்த 96 கிராமத்துக்கும் ஆயிரக்கணக்கான வேலைகள் மன்னர்கள் செய்து இருக்கிறார்கள். எந்த வேலை உனக்கு கொடுப்பது ஒன்றும் புரியவில்லை. இருந்தாலும் ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்கிறது. என்ன வேலை? இந்த 96 கிராமத்துக்கும் வேலி போடு வேலை ஒரு வேலை மட்டும் இருக்கிறது. ஐயா, 96 கிராமத்துக்கு வேலி போடுவது வேலை மட்டும் தான் குறையா இருக்கின்றது. மற்றொரு வேலையெல்லாம் செய்வதற்கு அனைத்து 1000 பேர் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஐயா, இந்த வேலி போடுவதுன்னா சரி, அதாவது கத்தியும் கடப்பாரையும் வேணும். ஏதோ உங்களால இருந்ததை கொடுங்க. இந்த வேலி போடுனா ஏதாவது கத்தி இருந்தா கொடுங்க உரைக்கிறாய். ஆனால் ஐயா, ஆயிரக்கணக்கான ஆள் வைத்து வேலை செய்கிறார்கள். என்னிடத்தில் ஆயுதம் இருக்கிறது. புடைப்பான
கொடுவாள் இருக்கிறது, கருக்கு போன அருவா இருக்கிறது, குணம் போன கிடப்பாறு இருக்கிறது. உன்னால முடிந்த வரைக்கும் இந்த ஆயுத வைத்திய செய்து வைப்பா. மந்திரியாவா பக்க மந்திரி சாமி இவனுக்கு ஏதோ மனநல பாதிப்பாட்டது இந்த அங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறான் என்னன்னு தெரியல. உங்க வேலையை பாருங்க என்னையா நோண்டிட்டு இருப்பீங்க உங்க லேண்ட் எனக்கு என்ன வளர்க்குது அதுல ஆனா மன்னா இந்த புடி போன கொடுவாலும் முனை போன கடப்பாரையும் கொடுத்திருக்கிற. நான் இதை வச்சு என்னால முடிஞ்ச வேலையை செய்யறேன். ஆகட்டும் ஆகட்டும். இந்த மன்னன் இடத்துல வேலை கேட்கும் பொழுது ஆமா ஏதோ முடிஞ்ச வேலையை செய்ய, வேலை போடு வேலையை மட்டும் செய்யும் இருக்கிறார். ஏதாவது வேலை செய்யணும்ல அதனால இந்த மண்ணில பிறந்த அதிகார செல்லி அம்மா எங்க கொத்த குல தெய்வம் பெரிய காண்டச்சி அம்மனையா நினைத்து சரி முதலாக இப்ப வேலை செய்யறதா செய்யலாம். ஆரம்பிக்கலாம் வாங்க. அம்மா இந்த மண்ணில தான் பிறந்தவளே எங்க பத்தினியாலே தாயா இந்த பாலனையோ வந்திகாரியே பரமேஸ்வரர் மண்ணில பிறந்த அதிகார செல்லி அம்மா இந்த கொத்த குல தெய்வம் இந்த அம்மனை நினைத்து இந்த வேலி போற வேலையை செய்வோம். வேலை போடுங்க போடு போடு. என் காலோட நாளைக்கு என்ன சொன்னீங்க கோமாளியத்துக்கு சொன்னீங்க. ஆமா நான் முள்ளு வெட்டுற நேரத்துல நீ எதுக்கு இங்க வந்த? கவுண்டர் ஒரு ஓரமா தான் நின்னுட்டு இருந்தேன். கொஞ்சம் ஏமாந்துட்ட முழங்காலால கணுக்குன்னு போட்டுப்ப போட்டினவர் கோமாளி இப்படித்தான் வரணும். எப்ப இருந்து போடலாம் போடலாமான்னு தாங்கிறான். போறதை பார்த்துட்டு தான் இடம் கிடைக்கல. சரி நம்மளால முடிஞ்ச வேலையை செஞ்சிருக்கிறோம். இந்த வேலைக்கு செய்யக்கூடிய வேலைக்கு வேண்டியான தன்மானம் அந்த அரசர் கொடுத்தா போதும். நீங்க வேலை செஞ்சுட்டு நான் சொல்றேன். சாமி மைமீசுகாரு மந்திரியாரு சாமி சொல்றது பண்ண நீ வயதான பெரியவர் குன்னடைய கவுண்டரு நம்ம சோழநாடு 96 கிராமத்துக்கும் வேலை போட்டாருங்க. வாங்க போய் பார்க்கலாம். 96 கிராமம் வேலை புறப்படி பார்க்கலாம். மந்திரியாரு இந்த 96 கிராமமும் ஒரு வயதான பெரியவர் 96 கிராமத்து வேலை போட்டு விட்டார். சரி அதுவும் புடி போன கொடுவாலும் குணம் போன கடப்பாரியும் கருக்கு போன அருவாலும் கொடுத்து சரி இருந்தாலும் இந்த பெரியவரை சந்திக்கலாம். அரசே ஆனால் ஐயா அண்ணா வயதான பெரியவரே ஏதோ ஒரு கொடுக்கிற வேலையை கொடுத்தா ஏதோ அவரால முடிஞ்ச வேலை செய்து அதுக்கு உண்டான சன்மானத்தை கொடுக்கலாம் நினைத்தேன். ஆனா இந்த 96 கிராமத்தையும் ஒரே சுத்தமான பளிச்சல் வேலைப்பட்டு விட்டாய் சாமி. ஆனால் ஐயா உனக்கு சன்மானம் கொடுக்கலாம் தான் நினைத்தேன். ஆனா சன்மானம் கொடுத்தா என் மனதாகப்பட்டது போதாது. அதனால
எனக்கோ இருப்பது 96 கிராமங்கள். இந்த 96 கிராமமும் நீ ஓசையிட்டு ஓடு. ஒரே ஓசையிட்டு ஓடு. எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ ஓடு. அந்த ஓசையிட்ட ஓடுற இடத்தவே உனக்கு நான் கிரை பத்திரமாக எழுதி வைக்கிறேன். சுவாமி, நான் ஒரு நாள் வேலை செய்து என் வயிறு வளர்ப்பதற்காக என் பஞ்சத்தை பொழைப்பதற்காகவும் உன்னிடத்துல அடைக்காலமா இருந்து வேலை செய்வதற்காக நான் வந்தேன். நான் செய்யக்கூடிய வேலையாகப்பட்டது 1000 பேர் செஞ்சாலும் செய்ய போதாது. அப்பேற்பட்ட வேலை செஞ்சிருக்கிற இந்த வேலைக்காக இந்த தன்மானம் கொடுக்க வேணுமன்னா ஓம் இந்த சத்தம் போட்டு எவ்வளவு தூரம் ஒடியாரையோ அவ்வளவு பூமியே இந்த நாட்டையே நான் கிரை பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றீங்களே சாமி. எனக்கு காசா பணமா இன்னைக்கு கொடுத்தா போதும், அதை வச்சு என் குடும்பத்தை காப்பாத்திடுவேன். எனக்கு பணம் கொடுக்கறதுக்குலாம் இஷ்டமில்லை. நீ ஓசையிட்டு ஓடு. உன் ஓடுன்ற சத்தத்துல நீ எவ்வளவு தூரம் ஓடியா அவ்வளவு நேரம் உனக்கு கரை பத்திரமா எழுதி வைக்கிறேன். ஆகட்டும் சாமி. பத்தினி பராசக்தி செல்லியம்மனை நினைத்து வேலி போட்டோம். இந்த அரசராகப்பட்டவர் சோழராஜா மன்னனாகப்பட்டது ஓம் என்று சத்தம் போட்டு மூசி நிக்கிறவர்களையும் ஓடியா இந்த பூமியே சுத்த கரிமாக நாம் தரன் உரித்து இருக்கிறார். அவனை நினைத்து போலாம். நடக்கிறது நடக்கட்டும். சாமி, ஐயா சோழமன்னா, நான் இன்னும் அந்த புறம் ஓடி இருப்பேன். நீ வேண்டான்னு தடுக்கிறியே, என்ன காரணம்? ஆனால் ஐயா எனக்கு இருப்பதா 96 கிராமம் தான் சோழ நாடு. இந்த ஒரே ஓசையில ஓம் என்ற சத்தத்துல மூச்சு நிறுத்தாம ஒரே சுத்தி அடுத்தாவது அடி வைக்கும் போது ஏன் இந்த சோழராஜன் தடுத்தார்? என்ன காரணம்? எனக்கு இருப்பது 96 கிராமங்கள். அடுத்த நாட்டில் அடி வைத்தால் நாடோ பாண்டி நாடு. சுவாமி, இந்த பாண்டி நாட்டில் அடி வைத்தால் இந்த பாண்டி மன்னர்களை அடி எடுத்து வைத்தால் படையெடுத்து வருவார்கள். அதனால இந்த 96 கிராமம் ஒரே சுத்து வந்து விட்டாய். சுவாமி, இதுதான் நேர்மை. அதான் என் நாடு முழுவதும் சுத்தி வந்துட்ட. சரி, அந்த புறம் போனால் அடுத்த நாட்டுல அடி வச்சா நான் சொன்ன சொல்லுக்கு வீணாயிடும். அதனால என் நாடு முடிவு அடைந்து விட்டது என்று தடுத்துட்ட சுவாமி. அதனால நான் சுத்தி வந்தது 96 கிராமம். ஆமாமா, இந்த 96 கிராமத்தை ஒரே சுத்து வந்து விட்டாய். அன்பு கோடுசாமி, இவன் இப்ப முன்ன மாதிரி இல்ல. இப்ப 5:45 அருவி வந்து திருப்பி உடனே 3 அருவுக்கு வந்துருச்சு. எழுதுறா எழுதுறா எழுதுறா. மந்திரியாரே சொல்லுங்க. பத்திரம் எழுதணும். சரிலா சரி கணபதிய வடமொழி எழுத்துடா. வடமொழி எழுத்துடா சரி. அன்பே அன்பே மந்திரியாரே மந்திரியாரே போடுறா. அடிச்சு போடுடா. அடிச்சு போடுவோம்டா. அமைச்சரே அமைச்சரே முத்த மந்திரி புலித்தி மந்திரி சடார் சடாரா அச்ச போச்சுடா. சடார் மண்டை மண்டை எல்லாமே அன்பே அன்பே இங்க பாருடா. இங்க பாருடா. சடார் என்ன பாரு என்ன பாரு. பொழுது வேண்டாம். பொழுது விடிச்சு போயிருந்தா நாளைக்கு அடுத்து போகண்டா. அமைச்சரே ஏங்க தப்பா எழுதுனதுல தப்பா? அது மேல வைக்கிறதுடா. அமைச்சரே திரும்ப அவன் ஃபர்ஸ்ட் இருந்தா சொல்றது இல்ல. சிறிலா சிறி கணபுரந்திய சிறிலா சிறி கணபுரந்திய இந்த சோழ நாட்டு ஆண்டு வரக்கூடிய சோழராஜ மன்னன் எழுதக்கூடிய நிறுவனம் என்னவென்றால் நிறுவனம் இல்லடா டேய். பத்திரம் என்னவென்றால் இந்த 96 கிராமமும் இந்த கொன்னடியா கவுண்டனுக்கு சிறப்பத்திரமாக எழுதப்பட்ட கொன்னடியா கவுண்டனுக்கு சொந்தம். ஈப்புடிக்கு கையெழுத்து. ஈப்புடிக்க கையெழுத்தா? இப்படிக்கு சோழராஜ மன்னன் அவன் கொண்டாட்டிக்கிறானா அவளை ஊர் மேல விட்டியா? ஜாயிண்ட் கையெழுத்து வரும்ல. அப்படியா? கை தட்டுற ஏண்டா
ஏமா என்னத்துக்கு நான் கூப்பிட்டேன்? இங்க உருட்டுல பரட்டலாம். நான் கைராக தாண்டா கண்ணு. கைராக வைக்கிறதுக்கு டெல்லிக்கு போய் 3 வருஷம் படிச்சுட்டு வந்தேன். அவ கைராக வைக்கிறதுக்கு. சரி வா நீ எந்த ஒரு கையே? பீச்சா கை கொடு. இந்த டேய் என்னங்கடா மைய வைக்கணும்? ராக ராக எங்க மையுது? வெள்ளமை. ஏய் ஓய் ஏ சாமியா வெள்ள பையன் நக்கி பாரு. சாமி நான் கொடுத்துருங்க. ஆனால் ஐயா சாமி இந்த வயதான பெரியவருக்கு நான் தானமாக செய்கிறேன். ஆனால் ஐயா இந்த 96 கிராமமும் அதாவது சொன்ன சொல்லுங்க மாறாம வாயார சொன்ன சொல்லுக்காக தாயார வித்த கூட கொடுக்கணுமா? உலகத்திலேயே சொல்லு பெரிதென்று இருப்பாங்க. சொன்ன சொல்லுக்காக இந்த நாட்டவே எழுதி தரணும்னு இருக்கிறாயா? ஆமாமா. ஆனால் ஐயா இந்த 96 கிராமமும் கொண்டாடியா கவுண்டருக்கே கிரைப்பத்திரமாக சோழ மன்னன் எழுதியிருக்கிறார். இந்த சோழ மன்னன் எப்படி நீதியின் நேர்மையை கண்ணித்தோட ஆட்சி புரிந்தாயோ அதே போல இந்த கொண்டாடியா கவுண்டனுடன் நீதியின் நேர்மையை கண்ணித்தோட ஆட்சி புரிவாயா? அப்படி ஆகட்டும். ஆகட்டும். பெற்றுக்கொள். ஆகட்டும். ஏண்டா ஏதோ ஒரு சொல்லணும்ல. இல்ல நீ ஒண்ணும் சொல்லாத. சலிப்பா வந்திருக்கிற. நீங்க வச்ச ஆளுங்க ஏண்டா கோபப்படுற? அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. சரி மன்னன் நீதி நேரு தவறாம தர்ம தேதியே சரி திருமேல் கொண்டு இந்த நாட்டு மக்களை நலமுடன் காப்பாத்தினாரு. ஆமா என்னமோ சொன்ன சொல்லுக்காக இந்த நாட்டை நமக்கு கொடுத்துட்டாரு இல்லையா? சரி அதனால உண்மத்துல என்ன இருக்குதோ அதை சொல்றதை சொல்லிவிடு. சொல்றவா ஏண்டா சாமி இதுக்கு முன்னாடி சோழராஜ மண்ணி சோழநாடு இருப்பது 96 கிராமம். 96 கிராமத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செஞ்சாங்க. இந்த சோழ நாட்டு வந்து இந்த வயதான கிழவனுக்கு உன்னுடைய கவுண்டருக்கு இந்த நாட்டை எழுதி கொடுத்துட்டீங்க. நீங்களும் உங்ககிட்ட நாடு நகர் எதுவும் இல்ல, சொத்து தொகை எதுவும் இல்ல. அதனால உங்களுக்கு பொழைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லலாம்னு இருக்கிறேன். உன் பொண்டாட்டி கூட்டு போய் 4 வருஷம் விட்டு சம்பாரி. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா கேக்குற? எனக்கு கட்டிக்கிறே கொண்டாடி குடி போய் 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்றானே. கொண்டாடி உப்பு வாய்ச்சுக்கார கல்யாணம் பண்ண என் வாய கருவா இந்தாட வச்சுட்டு சொல்லணுமா? சொன்னவன் சொல்லிவிட்டான். சொன்னவனு கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. ஏண்டி இவ்வளவு வேகம் எடுத்து ஓடி வர கைது நடந்தே போய் மேட்டூர் சேர்ந்து போய் இதுக்கு மேல கூட நாடு நகரம் இல்ல. வா நம்ம போலாம். என் தேவி ஆகிய தாம்பர பெரிய என்னாச்சு? பசியோட பட்டினியோட இருப்பா. வேலைக்கு போன மன்னன் இன்னுமே வரலையே, என்னன்னு தெரியல எதிர்பார்த்திருப்பாங்க. பொண்டாட்டி இந்த சந்தோஷமான விஷயம் சொல்லணும்ல. இந்த நாடு சோழ மன்னன் நாடு கொடுத்த விஷயத்தை என் தேவி இடத்துல போலவா? தேவி தாம்பர வேலை தேடி நான் சென்று சோழராஜ இடத்துலயே வேலையே செய்து என்ன சுவாமி நான் வேலை செய்து முடிச்சு விட்டு வந்துட்டேன். பெண்ணே என்ன கடுமையா ஏண்டா பாவக்குள்ள என்ற புருஷன் மூஞ்சி சுவாந்தா அப்படி கடந்ததே. இப்ப என்னடா அப்படி மூஞ்சி சிறடா சாடி சிரிக்குதே. போகல முகம் சுவாந்தா அப்படிங்கிறாரு. உடம்பு பிடிக்கிறாரு. இது தேவையான இல்லடா பாவக்குள்ள என் புருஷன் மூஞ்சி சுவாந்தா அப்படி கடந்ததே. இப்ப அப்படியே சிறடா சாட்ட சிரிக்குதே.
அவன் பல்லெல்லாம் கட்டின பல்லு. கட்டின கொள்ளாடாது. நல்ல பொண்ணு கண்டாடி. சுவாமி போனீங்களே என்ன நடந்துச்சு? தேவி அங்கேயே வெளிச்சம் ஒண்ணு சொன்னேன் இல்லையா, அதுதான் சோழராஜா ஆண்ட தேசம். சரி. நான் சோழராஜா இடத்திலேயே வேலை தேடி போனேன் பெண்ணே. அவர் உரைத்தார், ஒரு நாளைக்கு என் நகரத்திலேயே 1000 பேர் வேலை செய்யறாங்க. 96 கிராமத்து உள்பட்டது சோழ நாடு. இந்த சோழ நாட்டுக்கு செய்வது வேலி போடுற வேலை மட்டும்தான் இருக்கின்றது. என்ன உன்னால முடிஞ்ச வேலையே நீங்க செய்யுங்க சுவாமின்னு சொன்னாங்க. அதனால அவரு காலால சொன்னியலாம் என்ன, காலால சொல்ற வேலையை கையால செஞ்சுதான் உயிரை வளர்க்கணுமா. அவரு சொன்ன வேலையை 96 கிராமத்துக்கும் வேலி போடுற வேலையை சொன்னார். அந்த வேலையை போடும் முன்பதாக நம்ம தெய்வமாகிய அத்தினி பராசக்தி மண்ணிலே பிறந்த அதிகார செல்லியம்மான குலதெய்வத்தை நினைச்சு வேலி போட்டம் பெண்ண. நான் ஒரு முள்ளையே கத்தியால் வெட்டும் பொழுது ஒரு காது வலி அந்த முள்ளாகப்பட்டது உழுவுது. அதனால 96 கிராமத்துக்கும் வேலி போட்டாச்சு. அவர் நாடு எவ்வளவு இருக்குதா எனக்கு தெரியாது. நான் செய்யக்கூடிய வேலைக்கு வேண்டியான தன்மானத்தை கொடுங்க சாமி, இந்த வேலையை பார்த்துட்டு கொடுங்கன்னு சொன்னேன். அதனால என் நாடு இவ்வளவுதான்பா, 96 கிராமத்துக்கு வேலி போட்டுட்ட. நான் 1000 பேர் செஞ்சாலும் இந்த வேலையை செய்ய முடியாத வேலை நீ ஒரு முறை மட்டும் செஞ்சிருக்கிறிய, இதுக்கு காசு பணம் போதாது. நீ ஓம் என்று சத்தம் போட்டு எவ்வளவு தூரம் ஓடி வரையா அந்த நாட்டையே உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னாரு. அதனால ஓம் என்று சத்தம் போட்டு வந்தேன். இந்த 96 கிராமத்தை சுத்தி வந்துட்டு பக்கத்துல பாண்டி நாடு. ஆனா என்னோட நாடு இதோட தான் இன்று வந்து என்னுடைய உள்ள வந்து நின்னுட்டாரு. இல்லன்னா அந்த புறமும் போயிருப்பேன். அது வேண்டி விபரம் வந்துட்டுக்கோம். பாரு பாண்டியன் அப்படியே கால மடுப்புங்களா வெட்டி போடுவேன். ஒக்கால ஓலி நாளைக்கு பேசிக்கலாம்டா. நாளைக்கு பேசிக்கிறேன் காலையில. அதனால வாயார சொன்ன சொல்லுக்காக இந்த நாட்டையே சுத்தமா கரிமண்ணி கொடுத்துட்டாரு பெண்ணே. பாத்தீங்களா சுவாமி, நம்ம அங்கு பங்காளிங்க நம்மளுக்கு நாடு இல்ல, நகரம் இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்லன்னு சொல்லி நம்மள அடிச்சு முடுக்கிறாங்க. நியாயமா எங்க பங்காளிங்க. ஆனா நம்ம மண்ணில பிறந்த அதிகார செல்லியம்மா அருளால நாடு விட்டு நாடு வந்தோம். ஆனா நாடு விட்டு நாடு வந்த உடனே நம்ம செல்லியம்மா அருளால இப்ப நம்மளுக்கு 96 கிராமம் கிடைச்சிருக்குது. சோழ மன்னன் வந்திருக்கிறாருன்னு சொல்றீங்க. நான் பேரும் மகிழ்ச்சி அடைந்தேன் சாமி, பேரும் மகிழ்ச்சி அடைந்தேன். அதான் சொல்லுவாங்க, வாழ்ந்தது தாந்துக்குமா, தாந்தது வாழ்ந்துக்குமா. இத வந்து நம்ம வாழ்ந்திருப்போங்க அப்படின்னு சொல்ல முடியாது, நம்ம தாந்தே இருப்போங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம நாடெல்லாம் விட்டு தம்பிமாருடைய வஞ்சகத்தால் வெளியேறி வந்தோம். இந்த ஆண்டவன் அருளால இந்த நாடு கிடைச்சது இல்லையா, இதுக்கு ஒரு பேர் வைக்கணும். யார் வைக்கணும்? நான் வைக்கணுமாங்க? நீதாண்டி வைக்கணும். சரிங்க. அப்படி அந்த நாட்டுக்கு புதுசா கிடைச்சதுனால அந்த நாட்டுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு சொல்றீங்க. நம்ம ஆளுக்கார பையன் நம்ம வீட்டுல இருக்கிறோம் அத்தனை வருஷமா, அவனையும் ஒரு வார்த்தை கேட்டு பாக்கலாம். டேய் ஆளுக்காரா, அவனிச்சே கண்டா அம்மனைய கண்டா தக்க மறுவாதி இல்லையாக்கும் பேசுறா. இவன் பாரு, இவன் வாட்டே சரியில்லைமா இருக்க இருந்தது இவனாவா கூப்பிட்டா. ஏண்டா கண்டுபையா, இத்தனை வருஷமா ஆளுக்கார பையனா எங்க கிட்ட நீ குப்பை கொட்டிட்டு இருக்கிற. எங்களுடைய கணவராகப்பட்டவன் இப்பொழுது ஒரு புதுசா ஒரு நாடு பிடிச்சிருக்கிறாரு. இந்த நாட்டுக்கு ஒரு பேர் வைக்கணும். என்னடா பேர் வைக்கலாம்? அதுக்குனே வந்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி சோழராஜ மன்னனால சோழ நாடு புதுசா உங்களுக்கு கிடைச்சனால ஆதார் கார்டுல வரும் அந்த பேரு. நல்லதா? ஓ, அந்த மாதிரி பேர் வரணும். ஆமா, புள்ளைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்தணும், டிசி வாங்கணும், நாட்டுடைய பேர் கூட வைக்க வேண்டியா இருக்கும். சரி, அந்த மாதிரி நல்ல பேரை வைக்கிறேன். நல்ல பேரை வை. இதுக்கு முன்னாடி சோழராஜ ஆடுறதுனால சோழ நாடு கஷ்டப்பட்டு நாட்டு பிடிச்சிருக்கிறோம். கொஞ்ச நெஞ்ச பாடா. நல்ல பேரை வை, நாடு செழிக்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி சோழராஜ ஆடுறதுனால சோழ நாடு புதுசா கிடைச்சனால அது எப்படி ஆதார் கார்டுல எப்படி அப்படியே எழுதுவாங்க? அடி போட்டு சிப்பத்தவள அவனை கூப்பிட்டு பாரு பேர் வைக்கிறதுக்கு. சரிங்க பண்ணா, அந்த ஆள்கார பையன் பேச்சு எதுக்கு? இந்த நாடு இதுக்கு முன்ன சோழ நாட்டை வாழ்ந்து வரக்கூடிய சோழ மகாராஜனுடைய நாடாக இருந்தது. இப்பொழுது இந்த நாடாகப்பட்டது குன்னடி எனக்கு உரிமைப்பட்டது. அதனால புதுசா கிடைத்ததுனால இந்த நாட்டுக்கு இந்த தாமிர பெரியனாச்சி நான் பெயர் வைக்கிறேன். இது புதுசா கிடைத்ததுனால இந்த நாட்டுக்கு பொன்னிமலை நாடு பெயர் வைக்கிறேன். சோழராஜான ஆண்ட தேசத்தை மாற்றி புதுசாக நம்ம கிடைத்ததுனால
பொன்னிமலை நாடு என்று பெயர் வைத்திருக்கிறேன். அருமையான பேரம்மா. அண்ணா, பொன்னிமலை நாடு என்று பேர் வச்சிருக்கிற. அதனால அது மட்டுமல்ல, நாமளும் பூமிப்பாளர்கள். சித்திரகால 1ஆம் தேதி ஆனா பொன்னேறு ஓட்டுவது வழக்கம். கண்டிப்பாக. ஆனா இப்ப நாட்டுக்கு பேரு வச்சாச்சு, சித்திரகால 1ஆம் தேதி பிறந்தாச்சு. இப்ப நம்ம ஏறு ஓட்டணுங்க. என்ன பண்ணலாம் தேவி? பெண்ணே, இந்த பூமியை உழுவதற்காக பூமி பாலனா நம்ம பிறந்த பொழுது இந்த மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு இந்த வருஷம் வெள்ளாம நல்லா விளையணும் அப்படின்னு பூமி போச்சு போட்டு பொன்னேறு கட்டணும். ஆமாங்க. இந்த பொன்னேறு கட்டுவதுக்கு என்ன செய்வது? நாம இருக்கிறது ஒத்த கொம்பு மாடு. ஏன் நம்ம கிட்ட ஒரு மாடு இருக்குது, நான் ஏறு ஓட்ட வேண்டி தானே? எந்த மாடு? ஒத்த கொம்பு மாடு. ஒண்டி மாடு ஆகுமா? ஓ, ஒண்டி மாடு ஓட்ட முடியாதா? ஏன் மனுஷா, ஒரு மாடு வச்சுக்கிட்டு ஓட்ட முடியாதா? ஒரு மாடு எதுக்குமே ஆகாதரி. பாரு, நான் சொன்னா பொய்யுங்கிறீங்களா? இது என்ன முள்ளு இல்ல? அது என்னமா நமக்கு ஏறுது? அப்படி நறுக்கு நறுக்குன்னு ஏறுது. இதுல ஒரு கணக்குனா ஏன்னா அம்மா பத்தினி இல்ல, அதனால உனக்கு ஆளுக்கு மட்டும் கரெக்டா தான் இருக்குது பாரு. ஒரு மாடு நம்ம கிட்ட ஒத்த கொம்பு மாடு இருக்குது. இன்னொரு மாடு வேணுமா? எந்த ஆளு முள்ளு ஏறி போச்சா? இல்ல, நீ நல்லா வளர்த்தியா தானே இருக்கிற, உன்னைய சேர்த்து பூட்டிடலாமா? எங்க போச்சு அந்த ஆயா? நாயங்காட்ட ஆயா? ஆயா, உங்க புருஷனை ஏறு கட்டு. ஏன் சாமி கவுண்டர வாங்க. ஏன் சாமி கவுண்டர? ஏண்டா வணக்கம் சாமி. இப்ப எதுக்குடா வணக்கம்? வணக்கம் கவுண்டரா. முள்ளே இருந்துச்சு, காட்டு பார்க்கலாம். டேய், ஏய் எங்கால வந்தது ஒரு ஏய் கம்மன போடா. சுவாமி தேவி, ஆனால் ஒரு மாட்டுக்கும் ஒரு மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லாத பேசாத. அதாவது மாடா சும்பாடான்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த காலத்துல. அது போல இந்த தலை மேல சுமைய வைத்தா அதுக்கு சும்பாடு வச்சுக்கணுமா? அது எவ்வளவு தாங்குதோ அந்த மாதிரி அந்த மாடு ஒழிச்சா தான் மக்களை காப்பாற்ற முடியும். அப்படியா சுவாமி? நம்ம கிட்ட இருப்பது ஒத்த கொம்பு மாடு. இந்த ஒத்த கொம்பு மாடை வச்சு எப்படி நம்ம இந்த சித்திரகால 1ஆம் தேதியில பொன்னியார் ஓட்டுவது மன கலக்கத்தோட இருக்கிற? நீ ஒன்று கவலைப்பட வேண்டாம். நான் காதார கேட்டிருக்கிறேன், கண்ணால பார்த்ததில்ல. இதோ பெரியவங்க பேசியிருக்கிறாங்க. இதோ மேல்நாட்டா சீமையில ஆபல்ராஜனோட ஆயிரக்கணக்கான மாடுகள் உள்ளதாம். நீ சொல்ற? ஆமாங்க, அவங்க பெரியவங்க பேசிக்கிறது நான் காதால கேட்டிருக்கிறேன். அதனால நீ என்ன செய்ய போகிறாய்? உடனடியாக மேல்நாட்டா சீமைக்கு சென்று ஆபல்ராஜனை பார்த்து ஒரே ஒரு மாடு யாசத்துக்கு வாங்கிட்டு வா. இந்த ஓராண்டு காலம் பொன்னேறு ஓட்டிட்டு அப்புறம் கொண்டு போய் கொடுத்துடலாம். இதுதான் சொல்லுவாங்க பொம்பளைக்கு புத்தி வேணும்னு. நீ சொன்ன பாரு. அதனால எல்லாத்தா சீமையை தேடி ஆவராமத்துல மாடு பொண்டாட்டிக்கு புத்தி இருக்குன்னு கேக்குறல்ல? ஒரு புருஷன் பேச்ச பொண்டாட்டி கேட்கணும், பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்கணும். அதான் ஒரு குடும்பம். அருமை அருமை அருமை. இங்க பிறக்க வேண்டிய ஆள் இல்ல. சரி சுவாமி, நாமளே பேசி கொண்டாந்து ஆகாது. அதாவது எப்படியாவது யாச மாடு வாங்கிட்டு வந்துடுறேன். நீ போய் வாங்கிட்டு வா. ஆவட்டும், பொறுப்படுகிறேன். சென்று வா. ஜீகத்துல வெடி சேர்ந்த மாதிரி தெரியுது. எல்லாம் பிரைவேட் ஆஸ்பத்திரி சொல்லிடலாமா? ஓய்
நண்பா ஓய் என்னை பார்த்தால் எப்படி தெரிகிறது? நீங்க சொன்னா தெரியும் சாமி. நண்பா ஓய் அண்டரண்ட சராசரம் நீரே முதல் லோகத்தில் உள்ள தேவாதி தேவர்கள் 33 தேவர்கள் 46 ரிஷிமார்கள் யாவரும் என்ன போற்றுவார்கள். சரி. மும்மூர்த்தி வருவர்களாகிய என் பேர் ஸ்ரீமந்த நாராயணன் என்று உரைப்பார்கள். ஸ்ரீமந்த நாராயணன் இப்படி இருக்கக்கூடிய காரணம் எத்தனை அவதாரங்கள் எடுத்து கேச்சூர் சாம அதில் சொல்லப்பட்ட வேதங்கள் எல்லாம் படைத்து பிரம்மனை படைத்து எத்தனை தேவர்களுக்கு நான் அடிபணித்து சரி தெரியுதா கிரிதா திவாகர யுகத்துல நான் கண்ணனா இருந்து 38 நாள் பாதத்தை முடித்து பாண்டவர் பட்சத்தில் நான் நாராயணனாகவும் ஒரு பக்கம் தகுனியை வைத்து சூதால பகடியாடி நாடு நகர் நவரட்சங்கள் அனைத்து படித்து பாண்டவர்களுக்கு நான் பரணாமனை இருந்து சரி காத்து 38 ஒரு கிழமை முடிந்து இறந்து இப்போது நான் யாராக பிறந்திருக்கின்றேன்? யாராக? ஓய் என் பேரு ஆவல் ராவணன். ஆவல் ராமன். ஆமா சரி. விவாகர யுகத்துல பாண்டவர் பட்சத்துல குன்னலேனாக பிறந்திருக்கின்றார் தர்மர். சரி கரெக்ட். சுரேதனாளிகளாக பங்கு மங்காளியாக அண்ணன் தம்பிகளாக புத்த கவுண்டர் 11 பேர் பிறந்திருக்கிறார்கள். சரி. அதனால சிரமப்பட்டு கொண்டிருந்த குன்னலேனுக்கு நான் அடிபணிந்து நான் சேவை செய்ய வேண்டும். சரி. ஆவல் ராவணனாக நான் வந்திருக்கிறேன்லவா? ஆமா. இதுக்கு என்ன வேலை? என்ன வேலை? ஆயிரக்கணக்கான மாடுகளை மேய்ப்பது என் வேலை. சரி. மாடு மலை மேல மாட்டுத்தடி தோடு மாலை, குட்டி மலை மேல குட்டித்தடி தோடு மாலை, மாடு ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கின்றேன். சரி. பிறகு யாரு வராங்கன்னு பாக்கலாம். நம்ம மாடு மேய்க்க போலாம். அப்படி நான் மாடு மேய்க்க இருந்தாலும் இந்த வனத்தில இப்படியே மாட்டுகளை வளர்த்து மரத்தடியில் அமருவோம். பார்ப்போம். கொண்டிருக்கிற ஆவல் ராமா, உன் பாதங்களுக்கு அனுவாக வந்தன செய்தேன் சுவாமி. அள்ளிக மல்லிக கோங்கு மந்தாரமுடைய உஷ்ணங்களை பற்றி என் பாதப்படுத்தி இருக்கிறார். ஐயா, யாரமான காணகத்தில் மாடு வைத்து கொண்டு இருக்கும் தருவாயில என்ன தேடி வந்திருக்கிற யாரப்பா நீ? எந்த தேசத்தை விட்டு என்ன தேடி வந்திருக்கிற? என்ன காரணம்? சாமி, நாங்க கவுண்டம் பரம்பரை. நாங்க ஆண்ட தேசம் தங்கமலை நாடு. என் தம்பிமாரு 11 பேரு. என் தாய் தந்தையும் இறந்த பிறகு என் தம்பிமாரு 11 பேருக்கும் திருமணம் செய்து முடித்த இந்த மண்ணாக, அதாவது இந்த பூமிக்கு ஆசை வைத்து
என்னை கொல்லலாம் என்று எண்ணம் கொண்ட என் தம்பிமார் இடத்துல இந்த நாடே நீங்க வச்சுக்காங்க அப்படின்னு வாழ்வதற்கு வழி தெரியாத தன்னந்தனியா வந்த தேசத்தை தேடி அரைகால் வந்து கொண்டு இருக்கிறது நாடாகப்பட்டது சோழராஜா ஆண்ட தேசத்தை பார்த்தோம். இந்த சோழராஜா இடத்திலேயே என் ஒரு நாள் வேலை கொடு சாமி, நீ என் குடும்பத்தை வளர்த்து கொள்கிறேன், என் வயிறு வளர்ப்பதற்கு வழி தெரியல, அதாவது யாசவ சாப்பாடு யாரிடத்திலையும் உண்ண மாட்டேன், ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு தான் கொடுக்க தன்மானத்தை வச்சு பிழைப்பேன்னு உழைத்தேன். 96 கிராமம் வேலி போடுவது மட்டும் தான் இருக்கின்றது, அதை செய்யப்பா என்னால முடிஞ்ச வேலைய அப்படின்னார். சாமி என் செல்லி அம்மா அருளால 96 கிராமத்துக்கு வேலி போடும் வேலையில, அதாவது என்னையும் மரியாத தன்னை மறியாம 96 கிராமத்துக்கும் வேலி உழந்து விட்டது. அதனால செய்யக்கூடிய வேலையை பார்த்து இந்த நாட்டை கொடுத்தாரு. இந்த பூமியை உழுவதற்காகவும் நாட்டு மக்களின் நலத்தை காப்பதற்காகவும் இந்த மண்ணையே, அதாவது இந்த மண்ணிலே விளைக்கூடிய எல்லாமே அத்தியாவசிய பொருளை வச்சு இந்த நாட்டை காப்பாத்தலாம் அப்படி என்று இந்த நாடு கிடைச்ச பிறகு இந்த பூமி பூசி கட்டி பொன்னேர் கட்டணும் சாமி. சரிப்பா. பங்கு வந்தது ஒரு மாடு யாசம் கேட்கலான்னு வந்தேன் சாமி. என்னிடம் யாசவமா குன்னாடியா கவுண்டர எலி கொடுப்பா, அந்த போன் வேற அடிச்சுட்டு கிடக்குது. ஆயிரக்கணக்கான மாடுகளை மேய்ச்சி கொண்டு இருக்கிறோம், ஆயிரக்கணக்கான மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் நான் யாருக்கு வித்ததில்ல, இது வரைக்கும் யாருக்கு யாசமா கொடுத்ததில்ல, செத்த மாட்டை கூட யாருக்கும் கொடுத்ததில்லப்பா. இன்னைக்கு நீங்க வந்து எனக்கு தேடி கேக்குறீங்க, நான் யாருக்கு நான் மாடு கொடுப்பதாக இல்லப்பா. சாமி உன் காலை குடிச்சு கேக்குறேன், என் யாசமா ஒரு மாடு கொடுங்க, இந்த ஒரு காலாவதி அந்த ஒரு வருடம் நான் உழுது நான் வெள்ளாமை விரைச்சி விட்டு விளைஞ்சு விட்டு இந்த உன் மாட்டே கொண்டு உன் இடத்துல ஒப்படைச்சிடறேன். அப்படியா? சரிப்பா. நான் இது வரைக்கும் யாருக்கு யாசமா கொடுத்ததில்ல, நான் வித்ததில்ல. இப்படி வந்தாரு கேக்குறல்லவா, நான் ஒரு வழி சொல்றோம். வெள்ளாம் குளத்து ஏறி வெங்கல மடுவுல ஆயிரக்கணக்கான மாடு போய் தண்ணி குடிச்சிட்டு கிளம்பும் போது பாசம் விலைக்கு விழுந்து ஒரு மாடு முழுகிருச்சு, தண்ணியில முழுகிருச்சு. அந்த மாடு பொழைச்சிச்சா செத்துச்சான்னு ஒண்ணுமே தெரியல. அப்படி பொழைச்சிருந்தா எடுத்து கொண்டுட்டு போனி, செத்துருந்தா அந்த மாதிரி இழுத்து விட்டு போயிருப்பா. நீ யாருக்கும் யாச மாடு கொடுத்ததில்ல, யாரும் கொடுத்ததில்ல, வாங்கியதும் கிடையாது. இல்ல வாங்கினது விட்டதும் இல்ல. சரி சாமி, உங்க அதிர்ஷ்டம். நடுவுல போய் பாரு. ஆண்டவா, என் நேரம் நல்ல நேரமா இருந்தா, எனக்கு செல்லியம்மா துணை இருந்தா, அந்த மாடு உயிரோட இருந்தா நான் பிடிச்சிட்டு போயிடுறேன். சரிப்பா. மறுபடியும் உனக்கு குழந்தை அந்த மாட்டை ஒப்படைச்சிடறேன் சாமி. சரிப்பா. நான் சென்று வருகிறேன். போய் பாரு, ஏரியில போய் பாரு. கிளம்பு போ.